ஸ்கின் கேர் பற்றி ஆவன்னா கூட தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இது வரைக்கும் ஸ்கின் கேரே பண்ணாதவங்களுக்கு என்ன பண்ணணும், எவ்வளோ முக்கியம், எப்படி உங்களோட ஸ்கின் கேரை நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய், ஐம் டாக்டர் ராதா சுப்ரமணியன், கன்சல்டன்ட் டெர்மட்டாலஜிஸ்ட், ஸ்பேட் ஸ்கின் அண்ட் ஏஸ்தெட்டிக்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கின் கேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்ததுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் கரெக்டான ஒரு மூவ் தான் எடுத்திருக்கீங்க. ஸ்கின் கேர் எதுக்காக பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட இப்போ இருக்கிற ஸ்கின்னை வந்துட்டு நம்ம பாதுகாக்கிறதுக்கும், ஃப்யூச்சரில் வர ஸ்கின் கேர் இஷ்யூஸை ஓரளவுக்கு நம்ம ப்ரிவெண்ட் பண்ணி வைக்கிறதுக்கும், இதுக்கு முன்னாடி இவ்வளோ வருஷமாக நடந்த ஒரு ஸ்கின் இஷ்யூஸை ஓரளவுக்கு நம்மளால் வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு கரெக்ட் பண்ணுறதுக்கும் தான் இந்த ஸ்கின் கேர். ஸோ ஸ்கின் கேர் எல்லாருமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆன்சர் வந்து ஆமாம். எல்லாரும்னா மென் அண்ட் விமெனுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஆன்சர் ஆமாம் தான். சின்ன குழந்தைங்களுக்கு இப்போதைக்கு நான் சொல்லலை, அது இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். அடல்ட் ஆயிட்டிங்க, அவங்களுக்கான ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் நம்ம பேச போகிறோம். ஸோ ஸ்கின் கேர் ரொட்டீன் என்ன ப்ராடக்ட் வாங்கணும் அப்படிங்கிறப்போ இப்போ நம்ம ரேக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸை பார்ப்போம். ஃபேஸ் வந்துட்டு நம்மளோட ஃபேஸ் ஆயிலி ஸ்கின்னா இல்லாட்டி ட்ரை ஸ்கின்னா இல்லாட்டி ஏதோ சொல்கிறாங்கல்ல காம்பினேஷன் ஸ்கின்னு சொல்லிட்டு, அதுவான்னு சொல்லிட்டு எப்படி கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஆன ஒரு டுட்டோரியல் தான் இது. நம்பர் 1, எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம தான் நம்மளோட ஸ்கின்னை வந்துட்டு பார்க்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு எய்தர் காலையில் நைட் ரொட்டீன்லாம் பண்ணி முடிச்சுட்டு காலையில் தூங்கி எழுந்திரிக்கும் போது இருக்கிற ஸ்கின்னாக கூட இருக்கலாம், இல்லாட்டி முகம் அலும்பின பிறகு ஒரு 30 நிமிஷம் கழித்து எதுவுமே அப்ளை பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. அப்படியே விட்ட பிறகு உங்களோட ஸ்கின் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த தோல் தான் உங்களோட ஒரிஜினல் ஸ்கின் டைப். அந்த வெதருக்கு என்னது அந்த வெதர்க்கா அப்படின்னு கேட்குறீங்கல்ல? ஆமாம், நம்மளோட வின்டர், சம்மர், ஸ்ப்ரிங்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வெதர்ஸ் மாறுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்கின்னுமே அடாப்ட் ஆகும். எப்படி வந்து சம்மரில் வர கோல்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வின்டரில் வர கோல்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ, ஸ்கின்னுமே ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணும். ஸோ அப்பப்போ வந்துட்டு நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். அதை பற்றியும் அப்புறமா வரலாம். இப்போதைக்கு நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறது வந்துட்டு முகம் அலும்பின பிறகு ஒரு 30 நிமிஷம் கழித்து இருக்கிற ஃபேஸோட ஸ்கின், அந்த ஒரு டெக்ஸ்சர் தான் நம்ம ஒரிஜினலான ஒரு ஸ்கின் டெக்ஸ்சர். சப்போஸ் ஆயிலி ஸ்கின் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகம் ஃபுல்லாக வந்துட்டு நல்லா போர்ஸ்லாம் ஓப்பன் ஆகி நல்லா வந்துட்டு போர்ஸோட விசிபிலிட்டிலாம் ரொம்ப ஜாஸ்தியாகி நல்லா ஆயில் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். டீ ஜோனு இங்கே இந்த இடத்துல ஃபுல்லாக வந்துட்டு ஆயிலியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஸ்கின் டைப்புக்கு பேர் தான் ஆயிலி ஸ்கின். நவ் ட்ரை ஸ்கின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீ ஜோன் உட்பட இந்த போர்ஸ் உட்பட எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கும். டீ ஜோன்லாம் வந்துட்டு ஆயிலியாகவே இருக்காது. இந்த வாய் சுற்றி வறண்டு அப்படியே இழுக்கும், இந்த கண்ணுக்கிட்ட நல்லா இழுக்கும், இன்க்ளூடிங் மூக்குக்கு மேலே நல்லா வந்து ட்ரை ஆகிட்டு ஏதோ ஸ்கின்னை பிடிச்சி யாரும் இழுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே டைட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்கின் டைப்பு தான் ட்ரை ஸ்கின். சில டைம்ஸ் அந்த ட்ரை ஸ்கின் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலாக போயிட்டு செதில் செதிலாக ஒயிட்டாக ஃப்ளேக்ஸாக கூட ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நவ் இந்த ட்ரை ஸ்கின்னு ஆயிலி ஸ்கின் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இதிலே வெரைட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்குது. எப்படி வந்துட்டு நம்மளோட ஒவ்வொரு டைப்புக்கு வந்துட்டு நிறைய இப்போ ஆக்னேவே எடுத்துப்போமே, அதுக்கு நிறைய கிரேட்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஆயிலி ஸ்கின்னுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது, ட்ரை ஸ்கின்னுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. அதுக்கு நடுவில் விழறது வந்துட்டு காம்பினேஷன் ஸ்கின் அப்படிங்கிற ஒரு டைப். அதாவது இங்கெல்லாம் ட்ரையாக இருக்கும், போர்ஸ்லாம் ரொம்பலாம் விசிபிளாக இருக்காது, ஓரளவுக்கு விசிபிளாக இருக்கும். அதே மாதிரி டீ ஜோனில் ஆயில் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். இதுவும் இருக்காது அதுவும் இருக்காது, நடுவில் வந்த அந்த ஒரு கேட்டகரி. அந்த கேட்டகரியில் கூட ஒரு 5-6 வெரைட்டிஸ் ஜாஸ்தியாக வந்துட்டு வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ பொதுவான டேர்ம்ஸில் வந்து எடுத்துட்டு நம்ம ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், ட்ரை ஸ்கின்னு சொல்லிட்டு பிரித்து வச்சுப்போம். அதில் வந்துட்டு எந்த வெரைட்டி எது போட்டால் எது கரெக்ட் ஆகும் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணணும்னா உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்
டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட தான் பர்டிகுலராக பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும். கம்மிங் ஆன் டு ஆயிலி ஸ்கின்னுக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள், பண்ணக்கூடாத விஷயங்களை சொல்கிறேன். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களோட ஃபுட்டை வந்துட்டு கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ஃப்ரைட் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், ஃபேட்ஃபில் ஃபுட்ஸ், ரொம்ப மில்க் பேஸ்ட் ஃபுட்ஸ், ரொம்ப சுகரி ஃபுட்ஸ்லாம் நிறைய எடுத்துக்காதீங்க. ஏன்னா அதுவே உங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லாம் ஜாஸ்தியாக்கி விட்டுட்டு உங்களுக்கு ஆக்னி, அந்த கிளாக்டு போர்ஸ்லாம் வரக்கூடிய வாய்ப்புகளை ஜாஸ்தி பண்ணிவிடும். ஆயிலி ஸ்கின் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபேஸ் வாஷை நிறைய ஒரு 2 to 3 times அட்லீஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் வித் ஃபேஸ் வாஷ், நாட் வித் ஜஸ்ட் பிளெயின் வாட்டர். சப்போஸ் சம்மரில் வரீங்கன்னா அதோட ஃப்ரீக்வன்சி வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்திப்படுத்த வேண்டியது இருக்கும். ஆயிலி ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி சாலிசிலிக் ஆசிட், நயசினமைட் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸாக சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்களோட மாய்ஸ்சரைசர் வந்துட்டு வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசராக எடுக்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி சன்ஸ்க்ரீன் வந்துட்டு எய்தர் வந்துட்டு சிலிகான் பேஸ்ட் ஜெல்லாவோ இல்லாட்டி வாட்டர் பேஸ்ட் லோஷன்ஸாவோ செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நவ் கம்மிங் ஆன் டு ட்ரை ஸ்கின். ட்ரை ஸ்கின்ல வந்துட்டு மெயினாக வந்துட்டு பேரியர், அதாவது தோலுக்கு வெளியில் இருக்கிற அந்த என்வாயர்மெண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த பேரியர், ஸ்கின் கேர் பேரியர்னு இருக்குல்ல, அது வந்து உடஞ்சி போகாமல் விரிசல் விடாமல் பார்த்துக்கக்கூடியது தான் ட்ரை ஸ்கின் கேரோட முக்கியமான ஃபங்க்ஷன். ஸோ இதில் அந்த பேரியரை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஏஜென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹைலூரானிக் ஆசிட்லேருந்து ஆரம்பித்து செரமைட்ஸ், மாய்ஸ்சரைசர்ஸ்லாம் ரொம்ப கொஞ்சம் க்ரீமி டெக்ஸ்சராக இருக்கணும். ரொம்ப வந்துட்டு ஜெல் பேஸ்டாக ரொம்ப ட்ரையிங் கன்சிஸ்டன்சியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு க்ரீம் பேஸ் விச் இஸ் ஒரு மைல்டாக ஆயில் பேஸ்டாக இருந்தால் கொஞ்சம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். நான் சொன்னேன்ல, ஸ்கின்னை வந்து ரொம்ப இழுத்து வச்சிருக்க மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு, அது வந்து எப்படின்னா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு விட்டிங்கன்னா அந்த ட்ரைனஸ் வந்துட்டு ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டுருக்கும் ஆஸ் த டைம் கோஸ். ஸோ நவ் உங்களோட மேஜர் கன்சர்ன் என்னவா இருக்கணும்னா, ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஃபேஸை வந்து ஒத்தி எடுக்கணும். ஈரப்பதத்திலே உங்களோட மாய்ஸ்சரைசர், ஹைலூரானிக் ஆசிட் சீரம்லாம் ஈரப்பதத்திலே போட வேண்டியதாக இருக்கும். ஸோ தட் அந்த இருக்கிற அந்த வாட்டரை கொஞ்சம் அங்கே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோ. ஸோ இதனால் உங்களோட ஸ்கின்னோட வாட்டர் பேலன்ஸ் இல்லாட்டி மாய்ஸ்சர் பேலன்ஸ் ஸ்கின்னுக்குள்ளாரே ரீட்டெயின் ஆகும். உங்களோட சன்ஸ்க்ரீனோட கன்சிஸ்டன்சி வந்துட்டு கொஞ்சம் திக்காக இருந்தாலுமே பரவாயில்ல, ஒன்றுமே ப்ராப்ளம் ஆகாது. நவ் கம்மிங் ஆன் டு காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஃபேஸில் விடுறீங்க, உங்களுக்கு ஆயிலினஸ் ஜாஸ்தியாக இருக்கா, ட்ரைனஸ் ஜாஸ்தியாக இருக்கா, ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த சைட்லேருந்து அந்த சைட்லேருந்தும் ப்ராடக்டை வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு உங்களோட ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாருமே வந்துட்டு நீங்கள் வண்டர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இல்லாட்டி நீங்கள் கமெண்ட்ஸில் எழுத போகிறத நான் முன்னாடியே சொல்லிடுறேன். நீங்கள் ஏன் ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க? ஏதாவது ஒரு ப்ராடக்டை வந்துட்டு நீங்கள் கொடுக்க வேண்டியது தானே, எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்னு சொன்னால், உங்களோட ஸ்கின் ஏதாவது ஒரு ஸ்கின்னு கிடையாது. அதே மாதிரி அந்த ஸ்கின்னுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்டை நான் சும்மா தெளித்து விட்டேன்னா நான் எல்லா இன்ஃப்ளூயன்சர் மாதிரி ஆகிடுவேன். கரெக்டாக? ஏன்னா அவங்க எல்லாருமே அவங்களோட ஸ்கின்னுக்கு தான் சொல்கிறாங்களோ உங்களோட ஸ்கின்னுக்கு சொல்கிறதே கிடையாது. ஸோ உங்களோட ஸ்கின்னுக்கு, உங்களோட பர்டிகுலர் ஸ்கின் டைப்புக்கு எந்த ஒரு ப்ராடக்ட் கரெக்டாக இருக்குமோ, எய்தர் என்கிட்டயோ இல்லாட்டி உங்களோட டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்டேயோ ஒரு ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்தாலே போதுமானது. அவங்க ஈஸியாக உங்களோட ஸ்கின் டைப்பை வந்துட்டு அசஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான கரெக்டான பர்சனலைஸ்ட் ஸ்கின் கேர் ரொட்டீன் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் எப்படி இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் ஒரு பொதுவான லேயரிங் ப்ராசஸில் நம்ம ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது இல்லாட்டி ரிகார்டிங் ஆன்லைன் கன்சல்டேஷன் ஏதாவது டவுட் இருக்குது, எந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்கு என் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.